மற்றும் ஒரு அண்மை செய்தி. கேரளாவின் வயநாடு அருகே ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் பலியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல நேற்று 3 இடங்களில் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெடிச்சத்தத்துடன் கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதாவது பார்த்தோன்னா மேப்பாடி மற்றும் முண்டக்கை மற்றும் சூரல்மலை, இந்த 3 பகுதிகளிலும் நள்ளிரவில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த சூழல்ல இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவின் காரணமாக பார்த்தோம்னா ஏராளமான வீடுகள் நிலச்சரிவில் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பார்த்தோன்னா இந்த நிலச்சரிவில் இந்த பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்த முண்டக்கை என்ற நகரத்திற்கு செல்லும் பாலம் இருக்கு. இந்த பாலத்தின் வழியாகத்தான் அந்த நகரத்துக்கே செல்ல முடியும். தற்போது அந்த பாலமும் நிலச்சரிவில் சிக்கி அழுத்தி செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. 20க்கும் மேற்பட்ட NDRF குழுவினர் தற்போது சம்பவ இடத்துல மீட்பு பணியில மும்முரமா ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பகுதியில நள்ளிரவு முதல் கனமழை பெய்ததன் காரணமா பார்த்தோம்னா மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஒரு 400 குடும்பங்கள் அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 இடங்களையுமே பார்த்தோம்னா செல்லும் இடங்கள் அனைத்துமே சேரும் சகதியும் பாறைகளுமாக தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இதனால மீட்பு பணியில மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டுகிட்டு இருக்கு. தற்போது வரை பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை காலையில அதிகாலையில ஒருவர் உயிரிழந்த சொல்லப்பட்ட சூழல்ல தற்போது 5ஆக உயர்ந்துள்ளது. தற்போது பார்த்தோன்னா இந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்தோன்னா அந்த நிலச்சரிவில் சிக்கி 7 பேரின் உடல்கள் நிலச்சரிவில் மீட்கப்பட்டிருக்கு. இதுவரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலச்சரிவில் ஏராளமானோர் பலத்த காயமடைந்திருக்காங்க. அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில தங்க வைக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.